வணக்கம். கிறிஸ்மஸ் முடிந்து அந்த பரபரப்பு, அந்த பணிகள், அந்த அலங்காரங்கள், அந்த உற்சாகங்கள் மங்கத் தொடங்கிய அடுத்த நாளுக்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். இன்னும் 2-3 நாளில் அல்லது சில ட்ரெடிஷனாக இருக்கிறவங்க மகிமை விளங்கின பண்டிகை அன்னைக்கு தங்கள் வீட்டு அலங்காரங்களை எல்லாம் மாற்றி விடுவாங்க. ட்ரீயை பத்திரமாக எடுத்து வைப்பாங்க. ஏன்னா அடுத்த வருஷத்துக்கு அந்த ட்ரீ தேவை. மாட்டு தொழுவம் செட் பண்ணியிருந்தால் அதை பொம்மைகள்லாம் எடுத்து போட்டு அகெயின் அது அந்தந்த இடத்துக்கு போயிடும். ஒரு வார காலமாக இருந்த அந்த அலங்காரம், அந்த பிரம்மாண்டம் அதெல்லாம் திருப்பி எடுத்து மடித்து கிடிச்சு கட்டி மேலே வச்சிடும். இதோடு அது அடுத்த வருஷத்துக்கு தான் தேவை. இது இயல்பு இல்லையா? ட்ரீ அடுத்த வருஷத்துக்கு தான் தேவை. அந்த டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாம் அடுத்த வருஷத்துக்கு தான் தேவை. ஆலயங்களில் கூட பயங்கர அலங்கார விளக்கெல்லாம் இப்போ கிறிஸ்மஸ் முடிஞ்சிச்சு எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டுப்பா அப்படின்னு. கிறிஸ்மஸை அறிவிக்கிற அலங்காரங்களை கிறிஸ்மஸ் முடிந்தவுடன் அகற்றி விடுவது என்பது இயல்பானது. ஆனால் கிறிஸ்மஸ் அன்றைக்கு நாம் அணிந்து கொள்ள வேண்டிய நம்முடைய குணநலன்களை அடுத்த நாள் அதை எடுத்து வச்சிடலாமா? கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள் ஒரு வீட்டில் சண்டை நடக்குது. இப்போ இன்னொரு நேற்று தான் கிறிஸ்மஸ் முடிஞ்சிச்சு, இன்னைக்கு சண்டை போட்டுக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னொருத்தர் கேட்டார், அப்போ ஒரு 2 நாள் கழிச்சு போடலாமா? அதாவது என்னென்னா, கிறிஸ்மஸ் அப்போது ஒரு பக்தியாக, ஒரு சந்தோஷமாக, ஒரு பரிசுத்தமாக இருக்கிறது மாதிரி பண்ணிவிட்டு அடுத்த நாள் மீண்டும் பழைய மனிதர்களாக நாம் மாறிவிடுவது என்பது இயல்பாகி விடுகிறது. எப்படி கிறிஸ்மஸ் பொருட்களை பரண மேலே ஏற கட்டிடுறோமோ, கிறிஸ்மஸ் அன்னைக்கு இருந்த சந்தோஷம், ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்கிற உற்சாகம், மகிழ்ச்சி, நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற அன்பெல்லாம் அடுத்த நாள் ஏற கட்டிட்டு பழையபடி வாழ போயிட்டா கிறிஸ்மஸ் என்பது ஒரு நாள் சடங்காக மாறிவிடும் அல்லவா? அதான் சொல்லுவாங்க, கிறிஸ்மஸ் சிலருக்கு சடங்காச்சாரமாக இருக்கு, சிலருக்கு அது பாரம்பரியமாக இருக்கு, சிலருக்கு ப்ராக்டிஸாக இருக்கு. தொடர்ந்து செய்கிறதுனால எப்படி எங்கே மரியாதை வைக்கணும், எங்கே குடியில் ஏதாவது எங்கே செட் பண்ணணும் சரி, ப்ராக்டிஸ். கிறிஸ்மஸ் இஸ் நாட் அ ரிச்சுவல், கிறிஸ்மஸ் இஸ் நாட் அ ட்ரெடிஷன், கிறிஸ்மஸ் இஸ் நாட் அ ப்ராக்டிஸ். கிறிஸ்மஸ் இஸ் எ எக்ஸ்பீரியன்ஸ். கிறிஸ்மஸ் என்பது ஒரு அனுபவம். இந்த அனுபவம் ஒரு நாளுக்குரியதல்ல. எப்பொழுதெல்லாம் நாம் இந்த உலகத்தில் வாழப்போறோம்னா கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்கிற அனுபவத்தோடு வாழ வேண்டும். கலாத்தியர்ல 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் ஒரு அழகான வசனம், பவுல் சொல்லுகிற வசனம். அது கிறிஸ்மஸை பற்றி இல்லை, ஏன்னா பவுல் காலத்தில் கிறிஸ்மஸ் கிடையாது. ஆனால் அது கிறிஸ்மஸோட அந்த வசனத்தை பேச முடியும். எப்படின்னா, உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டுவிட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன்னு சொல்றார். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினால் அழைத்தவரை இவ்வளோ சீக்கிரமாக விட்டுட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு போயிட்டுங்களப்பா. இது எதுக்குன்னு சொல்றதுன்னா, அவர் யூதமயமாக்கப்பட்ட கிறிஸ்தவத்தை பற்றி பேசுறது. ஆனால் இன்னைக்கு இந்த 2ஆம் நாள் கொண்டாடுகிற 2ஆம் நாள் பண்டிகைலாம் சில ஆலயங்களில் கொண்டாடுவாங்க இல்லையா? 2ஆம் நாள் சிந்திக்க வேண்டிய சிந்தனை, இவ்வளோ தான் நடப்பா, ரெண்டெல்லாம் சந்தோஷமாக ஜாய் டு த வேர்ல்டு, நீங்கள் ஹாப்பி கிறிஸ்மஸ் நீங்கள் கொடுத்தீங்க, வாங்கினீங்க, எல்லாம் போனீங்க, அடுத்த நாளே பழைய மனுஷனாக மாறிட்டா நேற்று கொண்டாடின கிறிஸ்மஸ் அர்த்தம் இல்லாமல் போயிடுமே அப்படிங்கிறதா அந்த வசனம். கிறிஸ்மஸ்க்காக இல்லை, ஆனால் கிறிஸ்மஸோடு அதை இணைச்சு பேச முடியும். நீங்கள் இப்போ நான் வேகமாக அந்த வசனத்தை ஒரு முறை சொல்லிட்டு நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். இவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் மாறிட்டீங்க, உங்களை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு பவுல் சொல்கிறார். எனவே கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற அந்த தாக்கம், புயல் கொஞ்ச நாள் போய், மழை வடிஞ்சு கொஞ்ச நாள் போய் உலகம் நார்மல் ஆகிடுற மாதிரி கிறிஸ்மஸில் பயங்கர உற்சாகம், பிரம்மாண்டம், அன்பு, ஊன்னு பேசிவிட்டு அடுத்த நாளே பழைய மனுஷனாக மாறிட்டா கிறிஸ்மஸ்லேயும் அர்த்தம் இல்லை, நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கிறதும் அர்த்தம் இல்லை. எனவே கிறிஸ்மஸ் அனுபவத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள், எப்பொழுதும் அதை பயன்படுத்துங்கள், அந்த அனுபவத்தோடு வாழுங்கள். கிறிஸ்மஸ் என்பது ஒரு நாள் கொண்டாட்டம் அல்ல, ஏனென்றால் கிறிஸ்மஸ் என்பது வாழ்வியல் அனுபவம் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.